விபரீதத்தில் முடிந்த முதல் டெஸ்ட். களத்தில் பறிபோன உயிர். அஸ்வினின் விசித்திர பந்துவீச்சால் ஆஸ்திரேலியா வீரருக்கு நேர்ந்த விபரீதம். கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி நடைபெற இருக்கிறது. இந்த தொடரின் முதல் போட்டி வரும் 22ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் வைத்து தொடங்க இருக்கிறது. மேலும் இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி வீரர்கள் சென்று பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர். ரோஹித் சர்மா மட்டுமே இந்த தொடருக்காக இன்னும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பவில்லை. இவருக்கு தற்போது 2வதாக குழந்தை பிறந்திருப்பதால் முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2வது டெஸ்டிலிருந்து ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா தொடரில் இணைவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல இந்த தொடரில் பங்கேற்க இருந்த சுப்மன் கில் மற்றும் KL ராகுல் இருவருக்கும் பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டதால் இந்த இருவரும் இந்த தொடரில் முதல் போட்டியில் பங்கேற்க மாட்டனர் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. ஆகையால் இந்த இருவருக்கு பதிலாக சாய் சுதர்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிக்கல் ஆகிய இந்த 3 பேரில் யாரேனும் இருவர்தான் முதல் போட்டியில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் ஏற்கனவே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் வார்ம் அப் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வந்தது. அப்படியாக நடைபெற்ற முதல் வார்ம் அப் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் அஸ்வின் மற்றும் ரிஷப் பண்டின் அதிரடி பேட்டிங்கால் 701 ரன்கள் குவித்திருந்தது இந்திய அணி. அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை வெறும் 107 ரன்களுக்கு ஆல் அவுட்டும் செய்திருந்தது இந்திய அணி. அதன் பிறகு தொடர்ந்து ஃபாலோ ஆனை கொடுக்காமல் ஆஸ்திரேலிய அணிக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பதற்காக ஃபாலோ ஆனை கொடுக்காமல் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது. அதில் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் அதிரடியால் 202 ரன்கள் எடுத்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமென்றால் 796 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழலில் விளையாடி வருகிறது. ஆக இப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும் என்று. மேலும் தற்போது நடைபெற்று வந்த இந்த போட்டியில் நாதன் போலன் என்ற இளம் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அந்த குறிப்பிட்ட ஓவரை அஸ்வின் வீசியிருந்தார். அஸ்வின் வீசிய அந்த ஓவரின் 3வது பந்தை அதிவேகமாக ஸ்பின்னாவது போல வீசியிருந்தார் அஸ்வின். அதிலும் அந்த பந்து அஸ்வின் எதிர்பார்த்ததை காட்டிலும் பவுன்சராகவும் சென்றது. இதனால் இந்த பந்தை எதிர்கொள்ள முடியாமல் திணறிய இந்த நாதன் போலன் என்ற பேட்ஸ்மேனின் தலையில் பந்து பட்டு களத்திலேயே இவர் சுருண்டு விழுந்தார். மேலும் தலையில் இரத்தமும் அதிக அளவில் கொட்டியது. உடனடியாக இவரை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது வந்த தகவலின்படி காயம்பட்ட இந்த இளம் வீரர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த இளம் வீரர் உயிருக்கு போராடி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்திதான் இப்போது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, அஸ்வினால் ஏற்பட்ட இந்த பயங்கர அதிர்ச்சி சம்பவத்தை பற்றியும் இந்த போட்டியில் இந்திய அணியின் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.